சென்னை துறைமுகம் தொகுதியில தாவேகா கட்சி நிர்வாகிகள் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு தாவேகா கட்சியில் உள்ள வழக்கறிஞர் பேட்டி கொடுத்திருக்காரு. நான் தாவேகா கட்சி கூட இருக்கிறது என் உயிருக்கே ஆபத்தா கூட அமையலாம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு என்ன நடந்ததுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். எந்த கட்சி எந்த ஆட்சி என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. நாங்க துணிஞ்சுதான் தலைவர் விஜய் கூட இருக்கோம். தாவேகா நிர்வாகிகள் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு காவல்துறை எஃப்ஐஆர் போடலன்னா நாங்க மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்போம். இந்த தொகுதி தலைவர் விஜயின் நேரடி கண்காணிப்புல இருக்கு. இப்போ நாங்க 5 பேர் வந்தனால நீங்க அடிச்சிட்டீங்க. ஆனா தலைவர் விஜயோட மக்கள் பலம் என்னன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். நாளைக்கே இந்த வார்டுக்கு நாங்க 100 பேரோட வருவோம். நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம். மக்கள் ஆதரவுல இந்த பகுதியில் உள்ள 4 தொகுதியில நாங்க தான் வெற்றி பெறுவோம். தாவேகா மேல கை வச்சா வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொடுப்போம். ஆனா எங்களுக்கு சட்டம் தெரியும், நாங்க அதை மதிக்கிறோம். அதனாலதான் இப்போ இவ்வளவு அடி வாங்கின பிறகு நாங்க அமைதியா நிக்கிறோம். இதுதான் எங்களோட கடைசி எச்சரிக்கை அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. கட்சியில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க இவங்களுக்கே நியாயம் கிடைக்கலன்னா வருமானம் குறைவா ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரண குடிமகனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? மக்களை தாக்குனவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தானே அரசாங்கம் இருக்கு. மக்கள் நீதிமன்றங்களுக்கு போறதுக்கே பயப்படுறாங்க. ஒரு பிரச்சனை வந்தா அதை ஒரு கேஸ் போட்டு அதுக்கு இவ்வளவு ரூபாய் செலவு பண்றதை விட அதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீதி இலவசம் அப்படின்னு ஒரு சட்டம் புதுசா வந்தாதான் மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு இப்ப ரீசெண்டா இறங்கின நடிகர் விக்ரம் பிரபு நடிச்ச சிறை படமே ஒரு எடுத்துக்காட்டு. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ தலைவர் விஜய் ஆட்சிக்கு வரணும். தலைவர் விஜய முதலமைச்சராக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.